Hi, hello friends. நான் உங்க SKA பேசுறேன். இன்று உலக அரசியலில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு my dear friends. இந்தியா பாகிஸ்தானையும் சவுதி அரேபியாவையும் தாக்கி அழிக்குமா? இல்லனா சவுதியும் பாகிஸ்தானும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக அல்லது இந்தியா இஸ்ரேல் கூட்டணிக்கு எதிராக ஒரு போருக்கு புறப்படுமா கிளம்புமா? சவுதி அரேபியா பாகிஸ்தான் டிஃபென்ஸ் பேக்ட். இது ஒரு சாதாரண ஒப்பந்தம் கிடையாது. இது ஒரு சாதாரண முடிவும் கிடையாது. இது மேற்கு ஆசிய கண்டத்திற்கும் தெற்கு ஆசிய கண்டத்திற்கும் இடையே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சமநிலையை, ஒரு பொலிட்டிக்கல் பேலன்ஸை முழுக்க முழுக்க தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு நியூக்ளியர் அம்பிரலா அக்ரிமெண்ட். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தலைவர்களை மொத்தமாக அழிக்க முயற்சி செய்தது. இந்த அட்டாக் கத்தாரை மட்டும் பாதிக்கல, அது மிடில் ஈஸ்ட் பகுதியில இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்னல். இஸ்ரேல் நினைத்தால், இஸ்ரேல் திட்டமிட்டால், இஸ்ரேல் விரும்பினால் யாரையும் எந்த நேரம் வேண்டுமானாலும் மிடில் ஈஸ்ட்ல அட்டாக் பண்ணலாம், பண்ண முடியும் என்ற ஒரு சிக்னல். ஈரான் ஏற்கனவே இஸ்ரேல் அட்டாக்ல சாங்ஷன்ல சிதறி சின்னாபின்னமாக கிடக்கு. ஈரானுக்கு பிறகு கத்தார், கத்தாருக்கு பிறகு அடுத்தது யாருன்னு கேட்டா சவுதி அரேபியாவுக்கு தான் அந்த பயம். இங்கதான் சவுதி அரேபியா எடுத்த ஒரு ஷாக்கிங் முடிவு my dear friends. It is a shocking decision. அதுதான் இன்னொரு இஸ்லாமிய ரோக் நாடான பாகிஸ்தானின் நியூக்ளியர் அம்பிரல்லா கீழே நாம வந்தா நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்ற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை. ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி பார்த்தாலும் ஆகவே ஆகாது. இன்னைக்கு பாகிஸ்தானின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிப் ஓப்பனா சொல்றாரு, தேவைப்பட்டால் பாகிஸ்தானின் நியூக்ளியர் ஆயுதம் சவுதி அரேபியாவுக்கு போகும், யாராலையும் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றார். இது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது ஒரு எக்ஸ்பிளிசிட் அக்னாலஜ்மெண்ட், எக்ஸ்பிளிசிட் இன்ஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த புதிய டிஃபென்ஸ் பேக்ட், இந்த புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் மூலம் சவுதி அரேபியா இப்ப பாகிஸ்தானின் அணு ஆயுத பாதுகாப்பின் கீழே வந்திருக்கு. உங்க எல்லாருக்குமே இருக்கும் ஒரு கேள்வி, why பாகிஸ்தான்? சவுதி அரேபியா ஏன் பாகிஸ்தானை தேர்வு செஞ்சது என்ற கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா? சவுதி அரேபியா ஹிஸ்டாரிக்கலி பேங்க்ரோல்ட் பாகிஸ்தான்ஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் டூரிங் US sanctions. பாகிஸ்தான் அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளால கஷ்டப்பட்ட நேரத்துல சவுதி அரேபியா தான் பாகிஸ்தானின் அணு ஆயுத திட்டத்தை தொடர்ந்து நடத்த பணம் கொடுத்தது. ஆனா அப்ப அந்த நேரத்துல அது ரகசியமாக பாகிஸ்தானுக்கு சோறு தின்ன வழி இல்லாம இருந்த நேரத்துல பணம் கொடுத்ததாக சொல்லப்பட்டது. ஆனா இப்ப அது எக்ஸ்பிளிசிட்டாக மாறி இருக்கு, வெளிப்படையாக சொல்லப்படுது. என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா? அட்டாக் ஆன் ஒன் இஸ் ஈக்குவல் டு அட்டாக் ஆன் போத். ஆனா இதுல ஒரு நாடு அணு ஆயுத நாடு. இது யாருக்கான சேலஞ்ச்? இது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு டைரக்டான சேலஞ்ச். உங்க எல்லாருக்குமே தெரியும், the only nuclear power in the Middle East is Israel. இப்ப சவுதி அரேபியா இன்டைரக்டா பாகிஸ்தானின் நியூக்ளியர் ஆயுதத்தை பயன்படுத்த போகுது. அதுதான் இவங்க எதிர்பார்ப்பு. இஸ்ரேலுக்கு முன்னாடி அது செல்லுபடி ஆகுமா ஆகாதா அது வேற விஷயம், அதை நாம பார்ப்போம். ஆனா இந்த பாகிஸ்தானின் ஆசிப் சொல்றாரு, கவாஜா ஆசிப் சொல்றாரு, doors are not closed for other Arab states. மற்ற அரபு நாடுகளுக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க? இது ஒரு முஸ்லிம் வேர்ல்ட் நேட்டோ ஃப்ரேம்வொர்க் போல மாறுமோ என்ற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஈரான் ஒரு பக்கமாக தீவிரவாத கூட்டங்களை ஒன்னு சேர்க்க முயற்சி செஞ்சு அப்படியே அழிஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்ப பாகிஸ்தான் அணு ஆயுதம் என்கிற பெயர்ல அரபு நாடுகளை ஒன்னு சேர்க்க முயற்சி செய்யுது. இனிமே இது மாதிரியான கத்தார்ல நடந்த இது மாதிரியான ஒரு அட்டாக் வந்தா அரபு நாடுகள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து கலெக்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணலாம், பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அரபு நாடுகளுக்கு பாகிஸ்தான் கிரியேட் பண்ண முயற்சி செய்யுது. இது ஒரு
seismic shift in West Asia அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப வரைக்கும் அரபு நாடுகளுடைய செக்யூரிட்டி பாதுகாப்பு மோஸ்ட்லி அமெரிக்காவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்டிருந்தது. ஆனா இப்ப அமெரிக்காவின் கிரெடிபிலிட்டி, ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸின் கிரெடிபிலிட்டி, இந்த காசா வார் மற்றும் ஈரான் மீது செய்யப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவின் கிரெடிபிலிட்டி மிடில் ஈஸ்ட்ல கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சவுதியே சொல்லுது அமெரிக்காவை நம்ப முடியாது, நாங்களே எங்களை பாதுகாத்துக்கிட்டா மட்டும்தான் உண்டு, பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சவுதி அரேபியா சொல்லுது. இது இப்படி நடக்க இன்னொரு பக்கம் ட்ரம்பின் பழிவாங்கும் பாலிடிக்ஸும் அரசியலும் நடக்கு. அவருடைய ஃபேமிலி பாலிடிக்ஸும் உலகம் முழுவதுமாக நடக்கு. ஒரு மிகவும் தேர்ந்த பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அயன் பிரம்மர் பிளண்டா சொல்றாரு, ட்ரம்ப் ஃபேமிலி டீலிங்ஸ் வித் பாகிஸ்தான் இஸ் ஈக்குவல் டு a kleptocratic impulse. இது அவர்களுடைய ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பிசினஸ் தான், இது அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ட்ரம்பின் சர்க்கிள், ட்ரம்பின் ஃபேமிலி பாகிஸ்தான்ல ரியல் எஸ்டேட், விசா ப்ரோக்ராம்ஸ், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பல டீல்ஸ் கொட்டி கிடக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு புதிய சட்டமே உருவாக்கி இருக்கிறாரு. ஒரு H1B அப்ளிகேஷனுக்கு, விசா அப்ளிகேஷனுக்கு $100,000 கொடுக்கணுமா, $100K கொடுக்கணுமா, $1,00,000, ஆல்மோஸ்ட் $1 கோடி. என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். $1 million, $2 million, $5 million அப்படின்னு ட்ரம்ப் கோல்டு விசா கார்ட்ஸ் அப்படின்னு விசா விற்பனை செய்வதற்கு ஒரு புதிய சட்டம் அமெரிக்காவில் வெளிவந்திருக்கு. இன்னைக்கு ட்ரம்ப் அதை வெளியிட்டு இருக்கிறார். பாகிஸ்தான், மிடில் ஈஸ்ட் அப்படின்னு இன்னும் எல்லா தீவிரவாதிகளுமே அமெரிக்காவுக்கு போவானுங்க. ஏன்னா பணம் கொடுத்து போவானுங்க. மெரிட்ல இவனுங்களால போக முடியாது, தொழில்நுட்பம் அப்படிங்கிற அடிப்படையில இவனுங்களால போக முடியாது, இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற முறையில இவனுங்களால போக முடியாது. மெரிட், அறிவு அப்படின்னு இருக்க எல்லாருமே அவங்க நாடுகள்ல இனிமே இருப்பாங்க. நீங்க வேணும்னா பாருங்க, பாலிடிக்ஸ், நியூக்ளியர் அம்ப்ரெல்லா, பிசினஸ் எல்லாமே ஒரு ட்ரம்ப் டீல் தான். அதோட கூட ட்ரம்ப் ஓப்பன்லி இந்தியாவுக்கு பல முறை தேவையில்லாத வார்னிங்ஸ் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப பாருங்க, பாகிஸ்தான், சவுதி அரேபியா இந்த டீலுக்கு சைலண்டா பிளஸிங்க கொடுத்துக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பாகிஸ்தானில் முதலீடு செஞ்சு பணம் சம்பாதிக்கிற ட்ரம்ப் குடும்பம். அதுக்கு ஒரு குடும்ப தலைவர் ட்ரம்ப், அவர் ஒரு பிரசிடென்ட். இது ஒரு நேரடி ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ் இன் டே லைட் அப்படின்னு பட்டா பகல்ல செய்யப்படக்கூடிய ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ். இதுல இம்பாக்ட் ஆன் இந்தியா அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு நியூ ரிஸ்க் ஈக்குவேஷனா அல்லது இந்த சவுதி பாகிஸ்தான் பேக்ட் இந்தியாவுக்கு என்ன ஒரு புதிய அர்த்தம்? சைனா ஏற்கனவே பாகிஸ்தானை ஒரு 2 ஃப்ரண்ட் எதிர்ப்பாக இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த முயற்சி செய்யுது. ஆனா இந்தியா இஸ்ரேல் உறவு உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். சோ இப்ப இருக்கக்கூடிய கேள்வி, அடுத்த இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ட் எஸ்கலேட் ஆச்சுன்னா சவுதி இன்வால்வ்மெண்ட் அதுல இருக்குமா? போர், ஆயுதம் அப்படிங்கிற அடிப்படையில் சவுதி அரேபியா இந்தியாவுக்கு எதிராக சுண்டு விரல கூட ஆட்டவே முடியாது. ஆனா அட் பேர் மினிமம் பினான்சியல் பிளஸ் டிப்ளமேட்டிக் சப்போர்ட் பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் இருந்து வரும். ஆனா அங்கதான் இருக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். சவுதி கிட்ட ஏர்போர்ஸ் இருக்கு, ஆனா அதை இந்தியாவுக்கு எதிராக தெற்கு ஆசிய கண்டத்தில் நடக்க ஒரு போர்ல டைரக்டா டிப்ளாய் பண்ணலாம் என்ற கனவு காண்பது லாஜிஸ்டிக்கலி இம்பாசிபிள் அண்ட் இட்ஸ் காம்ப்ளெக்ஸ், நடக்காத காரியம். எனவே சவுதி ஒரு பாவலா காட்டுற மாதிரி ஒரு போஸ்டரிங் மட்டும்தான் கொடுக்க முடியும், அது ஒரு ரியல் காம்பேக்ட் கொடுக்க முடியாது. ஆனா இந்தியாவும் யோசிக்காம போய் சிந்தூர் ஆபரேஷன் மாதிரி அப்படியே போய் தாக்குவோம், பாகிஸ்தானை அழிப்போம் அப்படின்னு கண்டிப்பாக தாக்காம கொஞ்சம் யோசனை செஞ்சுதான் இனிமே தாக்குதல்களை நடத்தும். அதுதான் பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் தேவை. ஏன்னா அந்த அளவுக்கு பாகிஸ்தான் சிந்தூர் ஆபரேஷன்ல மண்ணை கவிச்சு அடி வாங்கி இருக்கு.
சோ இப்போதைக்கு இன்னொரு மிகப்பெரிய ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவின் 60% டிஃபென்ஸ் இன்வென்டரி ஆயுதம் ரஷ்யாவில் இருந்து வருது. சுகாய் Su-30 MKI ஃபைட்டர் ஜெட்ஸ், S-400s, சப்மரைன்ஸ், பிரம்மாஸ் எல்லாத்துலயுமே இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா கை இருக்கு. சோ ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு மேஜர் பேலன்சிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யா கண்டிப்பாக சவுதி அரேபியா கிட்ட சொல்லும், இந்தியாவுக்கு எதிராக டைரக்டா நீங்க போகக்கூடாது. போனீங்கன்னா நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்கலன்னா நம்ம ஆயில் மார்க்கெட்ஸ், OPEC பிளஸ், OPEC பிளஸ் அக்ரிமெண்ட்ஸ், ஆர்ம் டீல்ஸ் அப்படின்னு எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ரஷ்யாவுக்கு 2 காரணம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2 ரீசன்ஸ். இந்தியாவை அமெரிக்காவுக்கு பக்கத்துல தள்ளக்கூடாது. சவுதி இப்படி ஏதாச்சும் செஞ்சா சவுதியின் மொத்த எனர்ஜி மார்க்கெட்டுமே இல்லாம போயிடும். நீங்க நல்லா பாருங்க, மற்ற நாடுகளை நாம போய் தாக்குறதுக்கும் இந்த சவுதி, துபாய், கத்தார் இது மாதிரியான நாடுகள்ல போய் தாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சவுதி மாதிரியான ஒரு நாட்டுல இந்தியாவின் ஒரே ஒரு அக்னி அணு ஆயுதம் போய் விழுந்துச்சுன்னு வச்சுங்க, அணு ஆயுதத்தை விடுங்க வேண்டாம், பிரம்மாஸ் மாதிரி 4 மிசைல்ஸ் வந்து அவனுடைய 4 ஆயில் கிடங்க தாக்கிருச்சுன்னா அதோட சவுதி காலிங்க. அதுக்கப்புறம் எத்தனை நாள் அவனால ஒரு போரை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரே ஒரு நாள்ல 4 இடத்துல 4 பிரம்மாஸ் விழுந்துச்சுன்னா சவுதியுடைய போர் அன்னைக்கே காலி. என்ன பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை தூக்கிட்டு இந்தியாவை தாக்க வருவானா? அதான் தெரிஞ்சிச்சுல்ல சிந்தூர் ஆபரேஷன்ல. இப்படிப்பட்ட நேரத்துல சைனாவின் யுவான் வாங் 5 ஸ்பை கப்பல் இந்தியன் ஓஷன் ரீஜனுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நியூஸ் நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. இது ஒரு சேட்டலைட் மிசைல் டிராக்கிங் கப்பல் வெசல், டுவல் யூஸ் இன்டெலிஜென்ஸ். இது ஸ்ரீலங்கா ஹம்பந்தோட்டாவுக்கு வந்து போன வரலாறு ஏற்கனவே இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல்ல அதிகமான வீடியோ இருக்கு. இது இந்த கப்பல், இந்த ஸ்பை கப்பல் இந்தியாவின் கப்பற்படை திட்டங்களை அதிகமாக கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுது. சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பாகிஸ்தான் சவுதி நெக்ஸஸோட சேர்த்து பார்க்கும்போது இந்தியாவுடைய செக்யூரிட்டி என்வாயரன்மெண்ட் திடீர்னு டென்ஷன் ஆகுது. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னொரு பக்கம் ஷாக்கிங் கொடுத்திருக்கு. என்னது? இந்தியாவுக்கு 2018ஆம் ஆண்டுல ஈரானுடைய சபகர் போர்ட் மீது இருந்த சாங்ஷனை நீக்கிய அமெரிக்கா, அந்த டைம் நீக்கி இருந்த அமெரிக்கா இப்ப அதை திருப்பியும் அந்த சாங்ஷனை சபகர் போர்ட் மேல போட்டிருக்கு. இது இந்தியாவின் சென்ட்ரல் ஏசியா கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை இப்ப பெரிய அளவுல பாதிக்குது. ஈரானுடைய சபகர் போர்ட் தான் இந்தியா சைனா பாகிஸ்தான் குவாதாருக்கு எதிராக வச்சிருந்த பதிலடி. இப்ப அந்த பொருளாதார தடையை திரும்பவும் போட்டதுனால சைனா, ஈரான், பாகிஸ்தான் அந்த ஆக்சிஸ் திருப்பியும் கன்சாலிடேட் ஆகுது. பட் இந்தியா வெளியே வருது. சோ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஈஸ்ட்ல சைனாவுடைய ஸ்பை கப்பல், வெஸ்ட்ல அமெரிக்கா பிளாக்கிங் சபகர் போர்ட், நார்த்ல ரஷ்யா பேலன்சிங் சவுதி, சவுத்துல பாகிஸ்தான் சவுதியுடைய புதிய பேக்ட். இதெல்லாம் இந்தியாவுக்கு தெரியாம இருக்குமா? இதெல்லாம் இந்தியாவுக்கு தெரியாதா? தெரியும். இது ஒரு புதிய கோல்டு வார் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். சவுதி பாகிஸ்தான் பேக்ட் இது இஸ்ரேலுக்கு டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ ஒரு பெரிய சேலஞ்ச். ட்ரம்ப் ஃபேமிலி ஆப்பர்ச்சுனிஸ்டிக், ப்ராஃபிட் ட்ரிவன் பாலிடிக்ஸ், இந்தியாவுக்கு அன்ஃப்ரெண்ட்லி. சைனா இந்தியன் ஓஷன் ஸ்பை டாமினன்ஸுக்கு ட்ரை பண்ணுது. அமெரிக்கா சாங்ஷன்ஸ் அப்படியே ஈரான் மற்ற நாடுகள் மீது அப்படியே ப்ளோ பண்ணுது. ரஷ்யா நமக்கு ஒரு அமைதியான ரிஸ்ட்ரைனர் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாஸ் ஒன்லி ஃபால் பேக். ஸோ இது ஒரு புதிய கோல்டு வார் ட்ரையாங்கிள். ஆக்சிஸ் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி பிளஸ் பாகிஸ்தான், அது ஒரு நியூக்ளியர் அம்பரல்லா. ஆக்சிஸ் 2 இஸ்ரேல் பிளஸ் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப், பட் அதோடு அமெரிக்காவின் ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ். ஆக்சிஸ் 3 பாருங்க, இந்தியா பிளஸ் ரஷ்யா. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் கவுண்டர் பேலன்ஸ். இன்னும் ஒரு சில மாதங்கள்ல இஸ்ரேல் கத்தார் கான்ஃபிளிக்ட் இந்த ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சவுதி பாகிஸ்தான் நியூக்ளியர் ஷேடோ எங்க போய் முட்டிட்டு நிக்குன்னு பார்க்கணும். ட்ரம்பின் மணி ட்ரிவன் டிப்ளமசி உலக அளவுல எந்த அழிவை கொண்டு வருதுன்னு பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ்,
இது ஒரு சிம்பிள் எதிர்ப்பு கிடையாது. இது ஒரு நியூக்ளியர் ஷீல்டு டீல். இது ஒரு ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ் ஷோ நடக்கக்கூடிய நேரம். இது ஒரு குளோபல் பவர் ரீஅலைன்மெண்ட். நம்ம நாடு இந்தியா சவுதி, பாகிஸ்தான், இஸ்ரேல், யுஎஸ், ரஷ்யா, சைனா என்கிற 6 கார்னர் செஸ் போர்ட்ல முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. இப்ப கேள்வி, நெக்ஸ்ட் மூவ் யார் எடுக்க போறாங்க? இதுதான் அடுத்த உலக போருக்கான, வேர்ல்டு வாருக்கு ஒரு இன்ட்ரோ, ஒரு பெரிய முன்னோடியாக இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய போருக்கு இந்தியா தயாரா? ஆயுதமும் சரி, பொருளாதாரமும் சரி, நீங்களும் சரி, நானும் சரி, இந்தியா தயாரா? அதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கான பதில, உங்களுடைய முக்கியமான பதில்களை ஆதாரங்களோட, உங்களுடைய முக்கியமான பதில்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்தியா ஒரு ஆயுத போராக இருந்தாலும் சரி, பொருளாதார போராக இருந்தாலும் சரி, நாம சொன்ன இந்த ஆக்சிஸ் அடிப்படையில இந்தியா தயாரா? அதற்கான பதில கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் my dear friends. Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எங்கேயுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலேயே வச்சு பத்திரமா பாதுகாப்பா சந்தோஷமா பார்த்துக்கங்க my dear friends, because it's very 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 important. Thank you.